பாமுகம் பாட்டிவிலான தமிழ் வானில் ஊடாகுறவர்களின் இனி வருவது குடும்பம் கோலியம் தொகுப்போடு நகுலாஸ்வனான் அவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம். நகுலாஸ்வனான் நடுவாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் இந்த நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். ஆம், குளிரும் கூதலும் பாட்ட, வழியில் மரங்களும் இலைகளை உதிர்க்க, விடுகின்ற பொழுதும் நல் முயற்சிகள் கூட்டட்டும் என்று அந்த கால பொழுதை வேண்டிக் கொண்டு, இந்த காலம் நவராத்திரி காலம் நற்பொழுதாக எல்லோருக்கும் அமையக்கூடிய ஒரு காலத்தில் சக்தியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இதோ குடும்பம் குவலியம் உங்களுடன் வருகின்றது 1030வது தலைப்பு. இன்றைய தலைப்பு சற்று சிக்கல் வாய்ந்த ஒரு தலைப்பாக உங்களுக்கு அமையும் என்று நான் நினைக்கிறேன். அல்லது இல்லை, இதுக்குள்ள நிறைய பேசலாம் என்று. இன்றைய குடும்ப சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் இந்த சமூக ஊடகங்களின் ஈர்ப்பு என்று சொன்ன. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கும் அதனால் பாதிப்பு இருக்கிறதா? உண்மையிலேயே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிவியல் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். அதாவது எப்படி என்றாலும் ஃபேஸ்புக் பார்க்குறோம், எப்படி என்றாலும் யூடியூப் பார்க்குறோம், ட்விட்டர் பார்க்குறோம், டிக்டாக், இப்படி எல்லா தளங்களிலுமே எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஈர்க்கிறதுன்றது தெரியும். அதுபோல இளையோர்களையும் இது ஈர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். ஆனால் இதனால இன்றைக்கு குடும்பங்களிடையே சில பிரச்சனைகள் எழுகின்றன. ஏனென்றால் பாடசாலை மாணவர்களே எங்களுக்கு சொல்லுகிறார்கள், ஒரு விடயத்தை கேட்டால் அம்மா கொஞ்ச நேரம் பொறுங்கோ யூடியூப்ல பார்த்துட்டு வரணும்பா, அல்லது ஒன்று சமைச்சு தரச்சோ யூடியூப்ல பார்த்து தான் அம்மா சமைச்சு கொண்டிருக்கிறா. அது என்னவோ தெரியல, எல்லாரையும் நாடுது. கூடுதலான நேரத்தை அதுக்கு எங்களை இழுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள். சரி, இதை பற்றி உங்களோட அனுபவத்தில் அதனாலே இதன் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, இல்ல பாதிக்கப்படையிலே எங்களுக்கு நல்ல விடயம்தான் இருக்கின்றாலும் அதையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, யார் சிவாஜினி? வணக்கம். இனிய வணக்கம் நகலா அவர்களே. வாங்க வாங்க. நகலா அவர்களே, சமூக ஊடகங்களால் என்ன பொறுத்தவரையிலே இந்த வித இழப்பீடுகளும் இல்லை. உங்களுக்கு இழப்பீடு இல்லை. ஓகே, நல்லது. எல்லாத்தையும் நான் தேவைக்கு அளவாக பார்த்துக் கொள்றேன். அதால பயனும் அடைகின்றன தான் நான் சொல்லுவேன். இல்ல, பயன் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அளவாக பாவிக்கிறேன்னு சொல்றீங்க, அதுதான் கட்டித்தனம். அளவாக பாவிச்சா பாதிப்பு இருக்காது. 24 மணி நேரம் இல்லை, ஒரு 6 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இப்படி உங்களுக்கு ஒரு போனுக்குள்ள இருந்து ஒரு பார்க்க முடியாது. 1/2 மணி நேரம் கூட இப்படி இருப்பீங்க, சொல்லுங்க பாப்பா. முடியாது. அது அந்த சுவாரஸ்யத்தை நான் அது இல்லை, நான் கேட்டுக்கொண்டே அடுத்த ஸ்டெப் வேலைகளை செய்து கொள்வேன். இதுல எனக்கு மிக மிக முக்கியம் கொடுக்கறது யூடியூப்ல இந்த சமையல் கலை. எனக்கு இவ்வளவு நிறைய சாமான்கள். நான் ஒரு இடத்துல போய் ஒரு உணவை சாப்பிட்டேன்டா, இப்ப நான் வேலை செய்யற இடமே உணவகம் தான். அங்க நான் பிள்ளைகள்கிட்டையும் கேட்பேன், இது எப்படி செய்யறேன்னு. ஆனா நான் பேர்ந்து இந்த யூடியூப்ல பாப்பேன், அந்த பேரை எழுதுறேன்டா அந்த காணொளி வரும், அந்த உணவு இப்படி செய்யறது. அண்மையில நான் ஆத்தங்கரையில போய் ஒரு சாப்பாடு எங்களுக்கு வேண்டி தந்தவே, அதை நான் அங்க சாப்பிட்டுட்டு நான் என் வீட்டுல செய்றேன். இதுகளுக்கு சிலதுகள் நான் செய்யறதுக்கும் சிலதுகள் தெரியாம இருந்தான்னு சொன்னா நான் யூடியூப்ல அந்த பேரை கொடுக்கக்கூட அது வருது. அதை பார்த்து நம்ம உணவோட செய்யலாம். மற்றது அண்மையில மோர் மிளகாய் இப்படி செய்யறதுன்னு சொல்லி டக்கண்டு யூடியூப்ல அடிச்சேன், வந்தது பார்த்துட்டு டக்கண்டு சரி மிளகாய் இருக்குது, வெயிலும் இருக்குது, டக்கண்டு மோர் மிளகாய் செய்வோம். உடனே செய்து போட்டீங்க. இப்படி இவ்வளவோ என்ன பொறுத்தவரையில எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லதுதான் இருக்கு. அதே நேரம் புள்ளிகளும் தான் நகுலாவர்களை இப்ப படிக்கிற நேரம் எல்லாம் பிள்ளைகள் ப்ரொபோசல் மேல அவைகள் அங்க கதைச்சு கொண்டு இருக்கக்குள்ள அவைய சொல்லிக்கொண்டே மூலம் பொடிகளுக்கு தலைவடி கூட வந்துடும். ஆனா அதுகள் ரெக்கார்ட் பண்ணி அது என்ன, அதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்றத பொறுமையா கேட்டு படிக்கிறார்கள். என்ன அப்ப இல்ல, அது ரெக்கார்ட் பண்றது இருக்குதான். ஏனண்டா திருப்பி வராம இருக்கிறதுக்கு ரெக்கார்ட் பண்ணிவினோம், இல்ல சில நேரம் ரெக்கார்ட் பண்ணியும் கொடுப்பினோம். பிள்ளைகள் எல்லாரும் அப்ப சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறீங்களா? அது சில நேரம் சில தப்பான வழியிலே பயன்படுத்தலாம், அதையும் நான் ஒத்துக்கொள்வேன். ஆனா இவ்வளவோ நன்மை. ஒரு கணக்கு எங்களை விட்ட நான் பார்ப்பேன், சந்தோஷுக்கு தமக்க கணக்கு விளங்கப்படுத்தக்குள்ள அவ ஒரு கால் சொல்லி கொடுத்து தண்டக்குள்ள கொஞ்சம் இறுக்கி அவ சத்தம் போடுவா.
அப்ப இவன் என்ன செய்வான்டா தவக்க விளங்கப்படுத்திட்டு போனா போல உடனே காணொளி போட்டு பாப்பான் கணக்கை. 6 மாசம் படிப்பிச்சதையோ அல்லது யூடியூப்ல போயோ? ஆசைப்படுத்தி இப்ப கணக்குகள் வந்து தெரியுதான் உங்களுக்கு கணக்குகள் அப்படியே மண்டையா புழாக்கும் என்ன. ஆமா. அப்ப எனக்கு உண்மையா கணக்கு படம் பெற மாட்டேங்குது. ஆனா அந்த கணக்கு அது இப்ப நீங்க தனியா பாக்குறத கூட எனக்கு உண்மையா மண்டைக்கு எனக்கு பாக்குற எனக்கே தலைக்கு அடிக்கும். பிள்ளை என்ன செய்யும் தமக்கு அக்காட்டையும் கேட்ப அவ சில வேளையிலே நீ இப்படி விளங்கி கொள்ள மாட்டாம இருக்கிறான்னு சொல்லி சில நேரம் ஒரு சத்தம் போடுவான். அப்ப இவர் என்ன செய்வான் ஓகே அக்கான்ட்டு இவன் தான் என்ன செய்வான் ஐபேட் இருக்குதானே அதுல எடுத்து பார்த்து அந்த கணக்குகளை அவங்க விளங்கப்படுத்துவாங்க எப்படி எப்படி என்ன மாதிரி. மற்றது நகுலா அவர்களே நான் கார் பழகக்குள்ள என்னுடைய அக்காவின் மகனை நானும் சேர்ந்துதான் கார் பழகுறோம். அப்ப இந்த அக்கா இந்த மகன் அப்ப என்ன செய்வான் நமக்கு யூடியூப்ல எடுத்து பார்க்கிங் பண்றது சைட் பார்க்கிங் காட்டுறேன். அப்ப வந்து சொல்லி தருவார் தான் வடிவா சொல்லி தருவார். இருந்தாலும் அவங்களுக்கு தலைவடிக்கு எங்களுக்கு புரியாம இருக்கிறோமே என்ற பிள்ளையன வந்திருப்பார். சித்தி இந்த பாருங்க சித்தி 2 அனுப்பிருப்போம் அந்த பார்க்கிங் பண்றதுகள் எல்லாத்தையும் எனக்கு போட்டு வீடியோவில் காட்டுவான். அதே உங்களுக்கு உங்களோட பாசூலையிலேயே காட்டுவீங்கன்னா நான் கம்ப்யூட்டர்ல எப்படி பாசூலைக்கே நாங்கள் போனது நாங்கள் போகவே இல்லையா அங்க படிக்க. அங்க படிக்காமையா நீங்கள் எடுக்கிறது? நிறைய காசு கட்டணும் எங்கட பாடலையே நாங்கள் அப்படியா முறை எங்களுக்கு இங்க கட்டாயமா பாஸ்வேர்டுக்கு போய்தான் நாங்கள் எடுப்போம். இல்ல நான் போகவே இல்லை. அப்படியா? போக இல்லை. சிறுதரவர்கள் விளங்கப்படுத்துவார் அது என்ன மாதிரி இது என்ன மாதிரி மற்றபடி இது பிள்ளைகளும் ஒருத்தரும் போக இல்லை. அப்ப வந்து நகுலா அவர்களே இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தேவையானது கொட்டி கிடக்குது சமூக வலைத்தளங்கள். முகப்புத்தகம் இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்றோம். முகப்புத்தகத்தை கூட நீங்கள் கூடாதுன்னு சொல்லிடலாம். முகப்புத்தகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா தென்னம்புள்ளைய வண்டடிக்குது ஐயோ ஆசையா 50 புள்ள வச்சிருக்கிறோம் அதை தென்னம்புள்ளைய வண்டடிக்குதுன்றா இத்தனை விளக்கங்கள் சொல்றாங்களா. தென்னம்புள்ளைய வண்டடிக்கிறது காரணம் என்ன அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அந்த வண்டு எப்படி வருது அப்படியான சரி. சமூக ஊடகத்தை வந்து பயன்படுத்துற முறையில தான் எல்லாமே இருக்கு. எப்படி நாங்கள் பயன்படுத்துறோமோ அதுலதான் எங்களுக்கு விடயம் இருக்கு. நாங்க அதை தப்பாகவும் பயன்படுத்தலாம் அது சரியாகவும் பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்த கையில தான் இருக்கு. எங்களை கையில தானே பாருங்கோ ஒரு கந்த சட்டி கவசம் பாட்டு கேட்க போறோம் போட்டு வச்சுட்டு போய் சமையல் அறையில நிக்கலாம் என்ன அதுவும் கேட்கலாம். சரி அவசரமா காலமா வலிக்கிட்டுட்டேன் எனக்கு அது கேட்க நேரம் இல்லை. காரக்க போன தூக்கி போட்டாச்சு கேட்டுக்கொண்டு வேலை இடத்துக்கு போயாச்சு பாத வழியில. இவ்வளவோ நல்லதுகள் தான் கிடக்கு. எனக்கு உண்மையா சில வேலைனே கூட இப்ப முதல் எல்லாம் உங்களுக்கு மோனா சொல்லுவாரு நான் அந்த கை தொலைபேசி வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் போட்டி கொடுங்கோ அது ஒரு பிரயோசனம் தானே. அத பிள்ளைகள் சில பிள்ளைகள் அதை தேவையில்லாம கேமோல் விளையாடி தங்கண்ட டைம் நித்திர கொள்ளாம இருக்கிற பிள்ளைகளும் இருக்குதுகள். சில பிள்ளைகள் அதை பிரயோசனப்படுத்துதுகளே. நிச்சயம் அது பிரயோசனப்படுத்துறதுக்காகத்தானே அது சமூக வலைத்தளங்கள் வந்ததால பாருங்க இன்றைக்கு வந்து இப்ப எல்லாம் நிறுவனங்கள்ல வந்து தொடர்புல பயணித்து கொண்டு இருக்கக்குள்ளேயே வேலை செய்து கொண்டு போறதுக்கு அனுமதி இருக்குது. மகளப்படுத்தார் அவர் கேட்டிருக்கிறார் தனக்கு வாரதுக்கும் போறதுக்கும் தனக்கு 1 மணித்தியால பயணம். அப்ப நான் காலமேல நான் பிறகுள்ள உங்கள்கிட்ட வேலை செய்து கொண்டு வரலாமோ தொடர்ந்து வரலாம். அது ஏன் நார்மலாயே செய்து கொண்டுதானே போகலாமே. அந்த 7 மணிக்கு நான் உங்களோட அந்த அவருடைய ஒர்க் டைம்ல பயணிக்கிறாரு வேலை நேரத்துல பயணிக்கிறாரா அப்படி என்ன கேட்கலாம். இல்லாட்டி நார்மலா போய் வந்து சரி உங்களுக்கு இணையதளம் வலையமைப்பும் வந்து யூடியூப் சேனலும் சரி புத்தகமும் சரி இவ்வளவு தூரம் உங்களுக்கு புண்ணியம். அதுக்காக சும்மா தேவையில்லாத அலசல் பிளசல்களை போட்டா நீங்கள் பார்த்து கொண்டிருந்தே உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்குறீங்க. என்ன சாமான் செய்யும். நான் சில பேர் ஏதாவது அறிவுறுத்தல் கேட்டா நான் சொல்லிட்டு நான் திருப்பி சொல்லுவேன் நீங்க ஒரு யூடியூப்ல போய் பாருங்க இதே. ஆனா சில அம்மாமார் வந்து பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்டாலுமே சொல்லி கொடுக்க முடியாம எந்த நேரமும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி குசினிக்குள்ள போட்டுட்டு அவை சமைச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப அதை பார்த்து கொண்டு அதையோட கதைச்சு கொண்டோ அல்லது இப்ப கதைச்சு கொண்டும் எல்லாம் செய்யலாம். அப்படி இருக்கணுமே ஒழிய அப்ப குழந்தைகளின் விடயங்களை கவனிக்காத தன்மை இருக்கேக்க வந்து எப்படி பெற்றோர்கள் சரியா அளவாத்தான் பாவிக்கணும்ன்றதை நாங்க சொல்ல முடியும்.
அப்படி அது சில பேர் அப்படி அதை வரையறைய மீறலாம். ஆனா அவர்களும் வந்து சில நேரத்துல இன்றைக்கு வரையறை மீறினா இந்த வரையறை மீறக்குள்ள நான் இவ்வளவு வேலையை முடிக்க முடியாம இருக்கும்ன்றதுக்கு பிறகு அவர்கள் ஒரு திருத்தத்தை காண்டு கொள்ளுவார்கள். சிலருக்கு இது ஒரு என்னன்னு சொல்றது, ஏன் இப்ப சில பேர் அரசியல் பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, அது அடிமை ஒரு வீடியோ வந்து அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ வர அதை பார்த்து கொண்டு தொடர்ச்சியா பார்த்து கொண்டே இருக்கணும். அப்ப அது நேரம் போறத அவர்களுக்கு தெரியாமல் போற மாதிரி ஒரு உணர்வும் இருக்கிறது தானே. அது வந்து இப்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனிதனையும் தன்னைத்தான் தான் கட்டுக்குள் போடணும். அப்படி அளவா கட்டுப்படுத்தினால் நல்லது. கட்டுப்படுத்தாத ஒரு ஈர்ப்பாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நிலையில் செய்ய முடியாது. குறிப்பிட்ட டைம் தான் இது கண்ட இப்ப இன்றைக்கு எனக்கு விடுமுறை நாள், நான் வீட்டுக்கு நிக்கிறேன், எனக்கு இன்றைக்கு இவ்வளவோ வேலை எனக்காக காத்திருக்கும். அப்ப நான் சமூக ஊடக வலைத்தளத்துக்குள்ள நான் போறது, கதைக்கிறது, அல்லது வந்து தேவையான விடயத்தை பாக்குறது எனக்கு தெரியும். என்னெல்லாம் செய்யணும், இதுக்குள்ளதான் எல்லாம் செய்யணும். ஆனா தேவையான விடயம் விட்டை குடும்பம் கோலியத்துக்கு வந்துட்டா அது தேவையான பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொடுப்பேன். அப்ப இப்படி விட்டுட்டு என்ன பொறுத்தவரையில சமூக வலைத்தளங்கள் வந்து யூடியூப்போ சரி என்னவோ சரி இப்ப எங்களை அழிக்க இல்லை, தேவையானது. ஆனா அவன் உண்டால லாபம் இருந்தா கட்டாயம் நட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆமா, நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்குது. நாங்கெல்லாம் அதை நாணய கயிறை பிடிக்கும். 1 லட்சம் பேர் பாக்குறோம். அப்ப சிவானிக்கு வீடியோக்கு காசு வருது. அப்ப யூடியூப்புக்கும் அதுல ஒரு இது இருக்குது தானே. இப்படி காணொலிக்கு அப்ப நான் எனக்கு காசு வந்து கொண்டு நான் வீடியோக்களை போட்டு கொண்டு இருக்கிறேன். அப்ப வந்து ஒவ்வொரு மனிதனும் தான் தன்னை தான் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யற இந்த சிந்தனை வந்து நீங்களாயே கம்ப்யூட்டர்ல வடிவமைக்கிறீங்களா இல்லது உங்களோட பிள்ளைகள் செய்தாருதா? இது நீங்கள் குரல் கொடுக்க உங்களோட பிள்ளைகள் படங்கள் எடுத்து போடுறதா நீங்களே செய்வீங்களா அந்த வீடியோ? இல்ல, நான் வந்து குரல் நான் பதியிறான் வந்து ஒரு படம் என்று சொன்னா என்னால போட முடியும். மற்ற படங்கள் எல்லாம் என்னுடைய கணவர் தான் செய்யறவர். இந்த வீடியோ ஒரு படம் போடுறதுட்டா நான் செய்வேன். கணக்க படம் போடுறதுக்குள்ள எனக்கு சில நேரம் நான் படம் போட்டேன்டா நான் கதைச்சு முடிய மட்டும் அந்த படம் ஓடாது. எனக்கு அது செய்ய டக்கு ஒரு படம் போனோடனே மிஸ்டப் ஆகி பிளாக் ஆகிக்கும். ஆனா கதை போகும். நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டது எல்லாம் இந்த காணொலிக்குரிய படங்களை போட்டு அலங்கரிக்கிறது அது ஸ்ரீதரனுடைய பெரும் பணி. சரி, நன்றி நன்றி. அப்படி வனகலா அவர்களே எல்லாமே உண்மையா இன்றைக்கு இவ்வளவு விஷயம் பாருங்க. இன்றைக்கு அக்காக்கள் கூட ஏதாவது ஒரு சாமானி எனக்கு போட்டினோம்னு சொன்னா நான் சொல்லுவேன், அக்கா போட்டோ எடுத்துட்டு அனுப்பிவிடக்காண்டு. இப்ப நான் அதை பார்த்துட்டு அக்கா அழிஞ்சு வாங்க இது பிடித்தான்னு சொல்ல பாருங்க, ஒரு கைத்தொலைபேசி கையில இருக்கிறபடியா அதை பயன்படுத்துறேன். எடுத்தோடனே சிலர் என்ன தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டேன். நான் இன்றைக்கு டூர் போனேன். அங்க வந்து உள்ளுக்கு அவங்க சொல்லி போட்டாங்க படம் எடுக்க இயலாத. நிச்சயம் அது ஒரு நிறுவனங்களை விட நான் அப்ப வந்து வெளியில உள்ள இடங்களுக்கு நான் நிறுவனத்துல வெளியிடங்களை தான் படம் எடுக்கக்கூடியதா இருந்ததுல எடுத்தேன். அப்ப அது வந்து நான் எடுத்தேன் கொண்டேன், அது பயன்பாட்டுக்கு அனுப்புறேன். அதுக்காக நாங்கள் ஒரு பயணம் என்று போனால் இந்த நேரம் போன நோண்டி கொண்டு இருக்கிறோம். இப்ப 50 பேர் 35 பேர் 20 பேர் கூடி இருக்கிறோம். இந்த நேரம் நான் போன நோண்டி கொண்டு இருந்தா பக்கத்துல இருக்கிறவனுக்கே தலைவலிக்கும். நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டு இருங்கள். அடுத்தவர்களை நிற்கிறார்கள், அவர்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் டைம் இருந்தா பேசிக்கொள்ள. ஒவ்வொரு யூடியூப்போ இல்ல முகப்புத்தகமோ இது இருக்கு. நீங்கள் எல்லாரும் அளவாக பயன்படுத்தி ஆனந்தமாக வாழுங்கள். நீங்க சொன்ன மாதிரி சில இடங்கள்ல ஃபேமிலிகளுக்கு பிரச்சனைகளும் பெருகுது. இந்த நேரம் போனுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்மையில ஒரு குடும்ப பிரிவு கூட இதனால வந்தது. நாங்க பேசிக்கொள்வோம். சிவாஜினி மிக்க நன்றி அம்மா. இணைந்து இருங்கள். இடைவெளி நேரங்களில் இணைத்துக் கொள்வோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி நன்றி. சிவாஜினியும் கருத்தை கேட்டோம், வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து செல்வி நித்யானந்தன் வாங்கோ. வணக்கம் 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 வணக்கம். சக்திகள் எல்லாம் வந்த மாதிரி சக்தி கொடுக்குத சக்தியா இதுக்கு நாணயத்தின் குத்தி போல ரெண்டு பக்கமும் நாணயத்துக்கு இருக்கிற குத்தி போல ரெண்டு பக்கமும் எப்படி அது தலைப்பக்கம் விழுந்தாலும் பணம் தான், பூப்பக்கம் விழுந்தாலும் காசு காசுதான். அதுபோல எங்களுக்கு அது எப்படி நாங்கள் அவர் சொன்ன போல எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோமோ
அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப எனக்கு அதிகமாக தேவைப்படுது என்றால் நான் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நான் என்ன தேவை, எனக்கு எந்த தேவை இருக்குது, எப்படியான தேவை இருக்கிறது என்ற நான் தான் உணர, அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லி அதை அது சொல்லிடாது. இப்ப எங்களுக்கு சுவாரஸ்யமா அது ஒரு யூடியூப்ல ஒரு விடயம் பார்த்து கொண்டு இருந்தா சுவாரஸ்யமா இருந்தா கொஞ்சம் நேரம் கூட வரல பாப்போம். அப்ப உங்களோட பிரச்சனை தானே. இப்ப நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தா நீங்க பாருங்க. அது நல்லதா இருந்தால் அது நல்லதா இருந்தா நீங்கள் ஒரு நாடகத்தை பாக்குறீங்களா, நீங்கள் 24 மணித்தியாலம் இல்லை 20 மணித்தியாலம் உங்களுடைய 10 மணித்தியால வேலையை நீங்கள் 5 மணித்தியாலத்துல முடிச்சு வச்சு போட்டு நீங்கள் என்ன செய்தீங்கள் என்றாலும் அதை உங்களோட வீட்டுல இருக்கிறவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தா சரிதான். இப்ப அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து எல்லாத்தையும் செய்து போட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் அதுக்குள்ளேயே மூழ்கி இருந்தீங்கள் என்றா உங்களுக்கும் மென்டலா போடுறாங்க. எதுவுமே எல்லாமே ஒரு அளவுதான் இருக்க வேண்டும். எங்களுக்கு நாங்களும் அதை பார்த்து 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 கொண்டு போனா எங்களோட கண்ணும் பழுதா போயிட்டு. சரி, இதால பாதிப்பு இல்லை என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அதைத்தான் சொல்றேன், பாதிப்பு இல்லாமல் என்றும் இல்லை, பாதிப்பு இருக்குது என்றும் இல்ல. குடும்பத்தையே பிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பொறுத்த அளவில் இப்ப பொதுவா இப்ப நான் எல்லாம் எந்த சில வேலைகளுக்கு நான் பயன்படுத்துறேன் தான். இப்ப நான் டெலிபோனை பாக்குறேன், கம்ப்யூட்டர்ல வந்து இருக்கிறேன், சமூக ஊடகம்னா எனக்கு சில தேவைகள் இருந்தா நான் தான் செய்ய வேணும். இப்ப நான் ஒப்புக்கொண்டுட்டேன்டா நான் தான் செய்ய வேணும். ஆனா எனக்கு இயலாதுண்டா எங்க வீட்டுல உதவி வந்து செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனா அந்த லிமிட்டா இருக்க வேணும் தானே. நானும் அதுக்காக எந்த கண்ணை பழுதாக்கி நான் அதுக்குள்ளேயே இதாண்டு வீட்டுல சண்டை பிடிச்சு அது உதவி செய்யாம நீங்கள் அளவா எதுவுமே அளவா இருந்தால் எல்லாருக்கும் அந்த அளவு இல்லாம தானே பலர் இருக்கணும். அதைத்தான் சொல்றேன். அதை வந்து அது அவையவே தாங்கள் கெட்டு போகணும் நினைச்சா அதுதான் சமூக வலைத்தளங்களை பார்த்துதான் கெடுவோம் இல்லை. சும்மா இருந்தாலும் அது கெட்டு போறதுகள் கெட்டுத்தான் போகுதுகள். கெட்டு போகணும், கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு போட்டு பாக்குறவ கடைசி வரையும் அதுகள்கிட்ட 5 மணித்தியாலமும் தொலைபேசியா கொடுத்து போட்டு நாங்கள் அதுக்காக எந்த நேரம் போய் நீ என்னடா விளையாடுறியோ, நீ என்ன இது பாக்குறியோ, அப்படி இப்படி நாங்கள் போய் நோண்ட போனாதான் அது ஏதோ இதை வச்சு கொண்டு மறைக்கிடம் கொண்டு போட்டு அது நோண்டப்பாங்க. அப்படியும் இருக்குதான். எல்லாமே எல்லாம் இருக்குதான். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாம் பயன்படுத்துற முறையில இருக்குது. ஒரு குடும்பம் என்றால் குடும்பத்துல நாங்கள் என்ன செய்ய வேணுமோ அதுகளை செய்து கணவன் மனைவியிடமே ஒரு அந்நியம் கூட இதனால அதுதான் முக்கியம். ஏனென்றால் ஒரு படுக்கை அறையில போனால் அவைய மற்ற பக்கம் அவ மெசேஜ் பாப்பா, அவர் அங்கால மெசேஜ் பாப்ப. இதனால இருவருக்கும் இடையிலேயே அந்த பேச்சுவார்த்தையே குறையும். அந்த நிலை இருக்குது. இங்க இளம் சமுதாயத்துல நிறைய இருக்குது. அது ஒரு அது பிரச்சனை. என்ன சொல்லுங்க, நீங்கள் படுக்கைக்கு போய்கள டெலிபோனை கொண்டு வந்து வெளியில வச்சு போட்டு நீங்க பாருங்க. நிச்சயம். அது ஏன் நீங்கள் படுக்க போய்கள டெலிபோனை கொண்டு போய் வச்சு படுக்கிறீங்க? அப்பதான் முக்கியமான மெசேஜ் போட. ஏன்னா அதே சில பேருக்கு அந்த நேரம் தான் நேரமும் கிடைக்கும் பாக்குறதுக்கு. அப்ப ஒன்றும் செய்யல. அதுதானே. அப்ப எல்லாமே கஷ்டமும் நஷ்டமும் நமக்கு வர்றதுதான் இயல். அது நாங்கள் தான் சமாளிச்சு கொள்ளணும். அதுக்காக அது வந்துட்டுதுன்ற வெள்ளம் வர முன்னதான் அணை கட்ட வேணும். அதுக்காக அணையை கட்டி போட்டு வெள்ளம் எப்படா வருதுன்னு பார்த்து கொண்டு ஒன்றும் செய்யல. அது அதைத்தான் முன்பு சொன்னப்போ அவர் சொன்ன போல எதுவுமே அளவாத்தான் இருக்கவும். இப்ப முன்பு தெரியாதுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யல. அதான சில இதுகளை வந்து நாங்கள் முயற்சி செய்து பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் உதவி கட்டாயமாக அவர்களும் அது தெரிஞ்சபடியே தான் அதுக்குள்ள வந்து அவர்களுக்கும் பார்க்கிற. அப்ப அவர்களும் நாங்களும் சமூக வலைத்தளங்களால பிள்ளைகளும் கெட்டு போய்க்குதோ, பிள்ளைகளோ குடும்பமோ முதற்ற தனக்கு கணவர் உதவி செய்யறது அதை பேஸ் பண்ணி அனுப்புறாருன்னு சொல்லி அப்ப அவருக்கும் அது தெரிஞ்சபடியே தானே அவர்களாலும் அது முடியுது. நிச்சயம். அப்ப எல்லாம் எல்லாம் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நாங்க பயன்படுத்துற முறைதான் இருக்குது ஒழிய வேற ஒன்றும் இல்லை. எதுவுமே அதான் ஒரு கம்ப்யூட்டருக்கும்
ஒரு அளவு தானே அது தாங்கிக் கொள்ற சக்தி. அது இல்லைன்னு சொன்னா கம்ப்யூட்டரும் பழுதாப்பட்டு போகுது. அத போலதான் தொலைபேசியும் ஒரு லிமிட்டை தான் தாங்கும். அதுக்கு மிஞ்சி போனா அதுவும் கப்போத்தான். அது போல எதுவுமே அதான் குடும்பம் மண்டேக்களை கொஞ்சம் தெரியாது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சமாளிச்சும் போகணும். அதே நேரம் இருக்கிற சூழல் வந்து நான் இங்க வந்து புலம்பெயர் சூழலிலேயோ தாய சூழல் இப்ப இருக்கிற சூழல் புரிந்துணர்வு என்பது மிக மிக சரியா குறைஞ்சும் போய்விட்டது. ஏனென்றால் அவசர கால ஓட்டம் ஓட்டமும் இந்த எல்லாம் அதுகள் வந்து எல்லா சுமையும் வந்து வைக்கிறதும் வீட்டுலதானே. அப்ப அதுகள் இதுகளால ஒரு கணவருக்கு 8 மணியால வேலையை போட்டு வேலைகளை வந்த உடனே அவரும் களைச்சி போய் வந்தவர் தானே போட்டு சாப்பாடு மூத்தக்களி வாங்குவோம், குளிச்சுட்டு வாங்குவோம், சாப்பிடுவோம் என்று சொல்ற அளவுக்கு கூட சில இடங்கள்ல இல்லை. சில இடங்கள்ல பாருங்க உண்மையில இல்லை. வந்தாருன்னா அவ தண்டை பாட்டுக்கு அவ வரைக்குள்ள அவர் வந்து 8 மணியால வேலை முடிச்சு களைச்சி விழுந்தடைக்க அவ ஓட்டா அவ போய் வரங்கிடுவா. அவர் மேசையில அடக்கிறத விடியவோ மத்தியானமோ சமைச்சு வச்சது அவர் ஆறுனதோ பழசோ சாப்பிட்டு போட்டு அவர் தண்டை பாட்டுக்கு இருக்க வேண்டியது. ஏன் அது அதை மாறத்தானே வேணும். ஏனண்டா அவர் தான் போட்டு தருவோம் மண்டியிலே சமைச்சு வச்சா ஏதோ இருந்தாலும் அவர் சாப்பிடலாம். இல்லாடி ஒண்ணும் இல்லாடியும் அவரே அதை சில இடங்கள்ல போட்டு கொடுத்து சாப்பிட்டு பழகிட்டு நம்ம அதான் பார்த்து கொண்டுதான் இருப்பினோம். அதான் கல்யாணம் முடிச்ச உடனே சொல்லுவோம் ஏண்டா நான் சாப்பிடுவேன், நான் போடுவேன், நீங்கள் உங்களோட நேரம் வேறதான் ஆனாலும் மனம் கேட்காதானே. ஆமா ஆமா. அப்ப எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற தன்மையை நாங்கள்லாம் பழகி அதை புரிஞ்சு கொண்டு பழகணுமே ஒழிய மற்றபடி. நன்றி நன்றி செல்வி உங்களோட கருத்துக்கு. நன்றி நன்றி. போற பஸ்லயே அடிபட்டு தலையை கொடுக்கணும்னு நேச்சு போட்டு போனோம்டா அது தலையை அடிச்சுதான் முடிக்கணும். அதுக்காக நாங்கள் அந்த பாதையை நாங்க கவனமா சைட்டால நாங்கள் போனோம்னு சொன்னா நாங்கள் தப்பி அடிபடாமல் போவோம்னு நினைச்சு கொண்டு எப்பவும் அந்த ரூட்டை நாங்கள் அதை கடைப்பிடிக்கணும். அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் எப்பவும் எல்லாரும் நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். மிக்க நன்றி செல்வி உங்களோட கருத்துக்கு. எதையும் அளவாக பயன்படுத்தினால் வளமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லியிருந்தார். மிக்க நன்றி. நேவிஸ் அக்கா பேச போறீங்களோ? சரி சரி. ஈஸ்வரன் அண்ணா வந்திருக்கிறார். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் 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 அன்பான வணக்கம் வணக்கம். ஆம், இன்றைய குடும்ப சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் சமூக ஊடகங்கள் ஈர்ப்பு. சமூக ஊடகங்களின் ஈர்ப்பு இன்றைய குடும்பத்தை ஏதோ ஒரு வழியில பாதிக்குது. இல்ல நான் தலைப்பை சொல்றேன். இன்றைய குடும்ப சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் சமூக ஊடகங்கள் ஈர்ப்பு. சமூக ஊடகங்களின் ஈர்ப்பா சமூக ஊடகங்கள் ஈர்ப்பு. சமூக ஊடகங்களின் ஈர்ப்பு சொல்லுவேன். ஒன்று இல்லத்தானே சமூக ஊடகம் நிறைய தானே சமூக ஊடகங்கள் எங்களுக்கு முன்னால விரிந்து இருக்கிறது. அப்ப அதனால சமூக ஊடகங்களின் ஈர்ப்பு சொல்றேன். இப்ப திருத்திட்டீங்க. ஊடகங்களின் ஈர்ப்பு. அதாவது இந்த தலைப்பின்படி இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டனவா? உங்களுடைய தலைப்பு இதுதான். இந்த தலைப்பிலேயே தீர்மானித்து விட்டீர்கள். சமூக ஊடகங்கள் ஈர்ப்பு இந்த சிக்கல்களுக்குரிய காரணம். சிக்கல்களுக்குரிய காரணம் சமூக ஊடகங்கள் என்ற தீர்ப்பையே கொஞ்சம் பொறுங்கோ. இன்றைய குடும்ப சிக்கல்களுக்கு காரணம் சமூக ஊடகங்கள். அதுவும் ஒரு காரணம் என்றதான் இன்றைய நான் எடுத்த டாபிக்காக இருக்கிறபடியா இன்றைய இதனூடாகவும் சிக்கல் வருகிறது என்று எடுக்கிறேன். நீங்க இதுதான் காரணம், வேற காரணம் இல்லையன்றதை நீங்க எடுக்க தேவையில்லை. இது ஒரு காரணமாக இன்றைக்கு இருக்குது. இந்த டாபிக்கை பற்றி பேசுவோம். சமூக ஊடகங்கள் அதைத்தான் நகுதா அவர்களே நான் மீண்டும் 4வது தரம் நான் அதிபர் கூறிய மாதிரி சொல்கிறேன். இன்றைய குடும்ப சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் நீங்க அதையே சொல்லிக்கொண்டே நிக்கிறீங்களே தலைப்ப. இனி பேசுங்க. நீங்க அந்த தலைப்புக்கு கீழே தானே கதைக்க வேணும். தலைப்பை விட்டுட்டு கதைக்க முடியாது இல்லவா?
ஒரு காரணம் அதான் இதாண்டத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பேசுங்க, நீங்க தலைப்பு சரி, நீங்க பேசுங்க. தலைப்பு சரி இல்ல என்ன பொறுத்தளவுல தான் நான் இப்ப சொல்றேன். அதாவது எப்பவுமே ஒரு தலைப்புல குறை சொல்லி கொண்டுதான் வருவீங்க. எப்பவும் உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதுல ஏனன்றத நீங்க உணர்றீர்கள் இல்ல. நான் ஒவ்வொரு முறையும் தலைப்பை பற்றி குழப்படியா சொல்கிறேன் என்றால் அந்த தலைப்பு எனக்கு உங்களோட ஒரு ஆளுக்கு தான் சிக்கலா கிடாக்கு, மற்றவங்க சிக்கலா தெரியல சொல்றாங்க இல்ல. வந்து தலைப்புல நன்மை தீமைகளை பற்றி கழிச்சு கொண்டு போறாங்க. நீங்க உங்களோட தலைப்பு தீமை மட்டும்தான். அப்படி அதான் சொல்றேன். நீங்க ஒரு பக்கத்தை தான் நான் தீமை மட்டும் திரும்பியும் சொல்றேன். கூட தலைப்பு குடும்ப சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் சமூக ஊடகங்களின் நீக்கம். இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பே தீர்மானித்து முடிவுக்கு வந்துட்டு சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் சமூக ஊடகங்கள். நீங்க குடும்ப சிக்கல்களுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று ஊடகங்கள் என்ற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, ஊடகங்களின் நன்மை தீமைகள் என்ன என்று சொன்னாலும் பரவாயில்லை. நீங்க தீர்மானித்து விட்டீர்கள், ஏற்கனவே தீர்மானித்து விட்டு தலைப்பை தாருங்கள். அந்த தீர்மானம் வந்து குடும்ப சிக்கல்களுக்குரிய காரணம், முக்கிய காரணம் சமூக ஊடகங்களின் நீக்கம். இன்றைக்கு என்னுடைய ஒரு நண்பின் மகளுக்கு நடந்த விடயம் வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல நிறைய நேரம் அவ கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணுவாவா, கூடுதலாக செலவழிப்பா. இதனால கணவனுக்கு மனைவிக்கும் இடையில பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்ப இப்ப பிரிவின் நிலைக்கு வந்து விட்டது. அப்ப என்ன காரணம்டா, இந்த சமூக ஊடகங்கள்ல கூடுதலான நேரம் அவர் இருக்கிறதால அந்த குடும்பத்துல பிரச்சனை நடக்குது. அப்ப அதை நான் வைத்துக்கொண்டு இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக வருவது இந்த சமூக ஊடகங்கள ஈர்ப்பும் ஒரு காரணமாக அமைகிறது. அப்ப அதை அந்த தலைப்பை அந்த டாபிக்க பேசுவோம். எப்படி ஆக்கள் நன்மையோ தீமையோ எந்த வழியில பாக்குறார்கள் என்று ஒவ்வொரு கண்ணோட்டத்தை பார்ப்போம் என்றுதான் எடுத்துக்கொண்டு வந்தேன். நீங்க சொன்னதை நான் அமைதியா இருந்து கேட்டுக்கொண்டேன். நான் சொல்றத குறுக்கெடுக்காமல் கூறுங்கள். இந்த உலகம் குடும்பம் குவலியம், ஒரு குடும்பம் ஒரு உலகம் என்றதான் எங்களோட நிகழ்ச்சி, எங்களோட இந்த நிகழ்வுட தலைப்பு. ரைட். குடும்ப எத்தனையோ குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. எல்லா குடும்பங்களும் தீமை அடையவில்லை, பெரும்பாலானவை நன்மைதான். இந்த தற்காலத்து உலகத்துல ஒன்று ரெண்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் குடும்பம் நடக்கிறதால எக்ஸெப்ஷன், அது விதிவிலக்கான ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டு பொதுவாக நாங்கள் தீமை என்று எடுக்க முடியாது. ஊடகங்கள்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. அதைத்தான் சொல்ல வாரேன். குடும்பங்கள் அதால பிரிந்தா அது ஒன்று ரெண்டாவது, அது வந்து மிச்சம் குறுகிய எண்ணிக்கை, மிக 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 குறைவு இந்த உலகத்தில். எனவே அந்த பிரிவான ஒன்று ரெண்டு எடுத்துக்கொண்டு தலைப்பை கொண்டு கதைக்க முடியாது. ஊடகங்களால் ஏற்படும் நன்மை தீமைகள், ஊடகங்களால் குடும்பத்தில் ஏற்படும் நன்மை தீமைகள் என்றொரு தலைப்பு வந்தா ரெண்டையும் கிடைக்கலாம். இது வந்து ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. சிக்கல்களுக்குரிய காரணம் சமூக ஊடகம் என்ற முடிவு எடுத்துக்கொண்டு தலைப்பு போட்டிருக்கு. அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி தோன்றுது, நான் முடிவெடுத்துக்கொண்டே கொண்டு வரேன். டிக்டாக்ல என்ன நடக்குது நீங்கள் முடிவெடுத்தது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நான் முடிவெடுத்தாண்டே என்ற மனதுல வந்து நீங்க என்ற சிந்தனையில பார்த்தீங்களே இல்ல. உங்களுக்கு விருப்பம் வேண்டா கருத்தை சொல்லுங்க. ஈஸ்வரன் கருத்தை சொல்லி கொடுப்போங்க. முடிவெடுத்து கொண்டு வந்ததை நீங்க சொல்லக்கூடாது. நகுலா அவர்களே, நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றத கொஞ்சம் அமைதியாக இருந்து கேளுங்கள். உங்களோட தலைப்போடான் நான் சொல்றேன். உங்களோட தலைப்பையும் அதே நேரத்துல வாசியுங்கள். இன்றைய குடும்ப சிக்கல்களுக்குரிய காரணம் 10 தரம் சொல்லி போடுகிறேன். கருத்தை சொல்லுங்க. அந்த ஊடகத்துல இருக்கிற கருத்தை சொல்றதுக்கு தானே நான் தீமையை மட்டும் தான், சிக்கலை பத்தி தான் சொல்லுங்க. நீங்க சிக்கலண்டா சிக்கலை சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. ஒரு ஊடகம்க்குள்ள அதுல முக்கிய காரணம் சிக்கல் என்று நான் எப்படி கதைக்கலும்?
சரி, நீ ஏன் அப்படி சிக்கல் உங்களுக்கு இல்லையா? வேற ஊடகங்களில உங்களுக்கு சிக்கல் இல்லையா? டிக்டாக்க போய் பாருங்க, வெறி எல்லாம் போட்டுட்டு இரவிரவா எத்தனை விடயங்கள் நடக்குதுன்றதை பாருங்க. நீங்க அந்த உலகங்கள்ல இல்லாம இருக்கிறீங்களாக்கும், அப்படி இருக்கலாம். அல்லது அது வாட்ஸ்அப்ல மட்டும் பாருங்க எத்தனை பேருக்கு பிரச்சனை நடக்குது. என்ன நீங்க விளங்கலன்றதுதான் நான் உங்களை பற்றி அறிகிறேன். நீங்க ஒரு குறிப்பிட்ட அதுதானே நான் சொல்றேன், நீங்க ஒரு பரந்த ஒன்றில ஒரு சின்ன புள்ளிய மட்டும் கதைக்கிறீங்க. நீங்க அந்த புள்ளிதான் பாரிய விளைவை ஏற்படுத்தும். ஊடகம் என்பது டிக்டாக் மட்டுமல்ல. அப்படி இல்ல, நீங்க அதானே சொல்றீங்க. உங்களோட கதை கேளான்னு நான் சொன்னானா, டிக்டாக் இருக்குது, யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எவ்வளவு நான் முன்னுக்கு சொல்லேக நீங்க கவனிக்கல. முன்னுக்கு நான் தரப்ப சொல்லிட்டு சொல்லேக இன்றைக்கு எங்களுக்கு முன்னால விரிந்திருக்கிற ஊடகங்கள் நிறைய, அந்த ஊடகங்களால எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பங்களுக்குடைய நடைபெறுகிறது. நீங்க நடைபெறையிலே நீங்க உங்களுக்கு நடைபெறாட்டி நீங்க நடைபெறையில சொல்லக்கூடாது. நான் ஒரு ஆளை மட்டும் கொண்டு வரேன். நாங்க வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறோம். ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், லெக்சரராக இருக்கலாம், டீனா இருக்கலாம், அது விஷயம் வேறு. மற்ற விஷயங்களை கொண்டு வந்து தேவையில்லாம கூத்தாதீங்க. நீங்க ஏன் தேவையில்லாம? உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். மற்றவே சொல்ல ஆசிரியர் அதாவது பேராசிரியர் பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க பள்ளிக்கூடத்துல படிப்பிச்சால் ஆசிரியர்ன்றது மட்டுமல்ல. உங்களுக்கு தெரியுமா, நீங்க பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறதோ டெக்னிக்கல் அவங்கள ஆசிரியர் என்று சொல்லாத காலம் ஒன்று இருந்த இலங்கை. தேவையில்லாத விடயத்துக்கு கொண்டு வந்து ஆசிரியர் என்றத்தை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. நீங்க ஒரு ஆசிரியர். நான் சொன்னேன் ஆசிரியரா இருந்து மாணவரை பாக்க அவங்க அந்த டிக்டாக்கால அல்லது பேஸ்புக்கால எவ்வளவு நீங்க பாடசாலையில படிச்சு போட்டு அந்த பிள்ளைகளுக்கு பின்னால வீடு மட்டும் போறீங்களா? பிள்ளைகள் கதைக்கிறது பிள்ளைகளோட அதையும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு நாள் இருப்பீங்கள். அதை கொண்டு நீங்க ஆசிரியர் மாணவர் ஆசிரியர்களை அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்திலையும் படிக்குதுகள், யூனிவர்சிட்டிலையும் படிக்குதல். நீங்க மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர் என்ற மாதிரி உலகதடிக்க அதை விடுங்க. என்ன விதத்துல சமூகத்துக்கு இல்லையா? உங்களோட கருத்தை சொல்லி போட்டு போங்க. அடுத்த ஆள் வெயிட் பண்ணது 40 நான் இப்ப சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. உங்களோட கருத்தை எதுக்கு கருத்து சொல்ல? உங்களோட ஆசிரியர் சொல்லவா? இல்ல உங்க சமூக ஊடகங்களை சொல்லுங்க. சமூக ஊடகத்தின் உங்களோட கருத்து, சமூக ஊடகத்தை உங்களோட கருத்தை சொல்லுங்க. சமூக ஊடகத்தில் ஒன்றுதான் நாங்கள் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறோம். முடிவா என்ன சொல்றீங்க? என்னத்துக்கு முடிவு? தலைப்பு கேட்ட முடிவு என்ன? தலைப்பு கத்தானே இப்ப பிரச்சனையா இருக்கிறாங்க. அதுதானே மன்னிப்போட விட வருங்க. சாக போறவன புடிபந்தயம் சாக போறவன்றவனை பற்றி கதை கேள. சரி, ஓகே, நன்றி வணக்கம். சாகுவார். சரி, நன்றி நன்றி வணக்கம். உங்களோட கருத்து வேண்டாம், நீங்க தலைப்பு எனக்கு விளங்கி. சரி, ஓகே, அப்ப விளங்காட்டி நீங்க விளங்கி கொண்டு இன்னொரு தலைப்போட பேசலாம். நன்றி நன்றி. இன்னொரு தலைப்போட பேசலாம். கண்டக்டர் எங்க போறான்டா, நான் இன்கோட்டுக்கு போறேன்னு சொல்லி அவன் கேட்கிற கேள்வி எனக்கு விளங்க வேணும். சரி, அப்ப விளங்காட்டி விட வருங்க. கேள்வி மன்னிப்போட பதில் சொல்ல. எனக்கு கேள்வியே இது சிக்கலா. சரி, மன்னிப்போட விட வருங்க. அடுத்த ஆட்களுக்கு கொடுங்க. 42 ஆச்சு. நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் தலைப்பு இப்படி இருக்கு. ஓகே ஓகே, நீங்க சொன்னது உங்களுக்கு சரியா இருந்தா விட வருங்க. விளங்காத ஒரு தலைப்பாக போடுறீங்க. சரி, அது உங்களுக்கு விளங்காடி போய் வாங்க. நன்றி வணக்கம். இல்ல இல்ல, எனக்கு விளங்காது சொல்ல வேண்டாம். அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தான் விளங்கல. ஏனியவர்கள் பேச நிக்கிறார்கள். தயவு செய்து குழப்பாதீங்க. விட வருங்க. நான் சொன்ன சரி சரி, விட வருங்க. அடுத்த ஆள் வாங்க. நான் சொன்ன பிறகுதான் எல்லாருக்கும் விளங்கும் இந்த தலைப்பு. மன்னிப்போட விட வருங்க. சரி, மன்னிப்போட விட வருங்க. அடுத்த ஆளுக்கு நான் சொன்னது இவ்வளவு நேரம் கதைத்தது இந்த சிக்கல்களுக்கு காரணம் இல்லையா உலகம்? அப்படியே ஒரு மீனிங்ல வந்தா கதைக்கலாம். அது மணித்தியாலத்துல கதைக்கலாம், நானும் கதைக்கலாம். நான் உங்களோட தலைப்புக்கு கீழே என்னால கதைக்கிறதுக்கு ஏதாவது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். விட வருங்க. அவன் அடுத்த ஆளுக்கு விடாங்க. ஏன்னா 10 நிமிஷம் இன்னும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே, மிக்க நன்றி. ஈஸ்வரன் அண்ணா இணைஞ்சு கொண்டு கருத்தையும் சொல்லி ஒரு தலைப்போட வாதிட்டு முடிச்ச நேரம் வீணாக போய்விட்டது. மிக்க நன்றி. இந்திரா ஞானசேகரம் வாங்கோ. வணக்கம்
விளங்காட்டி விளங்காம பேசாம நிக்க வேண்டியதானே. விளங்கினவர்கள் பேசுங்கோ, விளங்காட்டி விட்டுட்டு போங்கோ. அப்புறம் என்னதுக்கு அதுக்குள்ள வந்து தர்க்கங்கள்? ஒரு ஆக்கள் வடிவா செய்ய விடுங்கோ. ஏன் டென்ஷன் ஆகும்? இப்ப இனிய நாங்களுக்கு பிடிச்சாதான் ஒரு நிகழ்ச்சியில நாங்க கலந்து கொள்ளலாம். பிடிக்காத ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பேசாம நில்லுங்கோ, மற்றவர்களுக்கு இடம் விடுங்கோ. வணக்கம் இந்திரா ஞானசேரம். இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். பாருங்க, வணக்கம். நீங்கள் ஒரு ஆள் கதைக்க மற்றால் கதைக்காம இருந்தால் இதை எப்பயோ நிறுத்தி இருக்கலாம். ஏனென்று சொன்னா அந்த ஒவ்வொருத்தர் ஒரு சொல்லுக்கு பல பொருள் மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல அதை சிந்திக்கிறது. ஆமா, உண்மையிலேயே ஊடகங்கள்ல வார நன்மை தீமைகளை கேட்கறதுக்கு பெண்களை பொறுத்த அளவுல ஈர்ப்பு சக்தி கூட. அந்த ஈர்ப்பு சக்திக்கு இடமளிக்க வேணும். எத்தனையோ பெண்கள் வந்து அதுக்கு பங்கு பெற்றதுக்கு விருப்பமா இருந்தாலும் செய்ய முடியாத தன்மையில சுற்றம் சூழல் அவைய தடுக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மைதான். ஆனா ஊடகத்துல நல்லதைத்தான் சொல்லுவார்கள், கெட்டதை சொல்ல மாட்டார்கள். நல்லதைத்தான் அவர்கள் சொல்லிக்கொண்டே போவார்கள். அப்ப அதை நாங்கள் ஈர்த்து கேட்க வேண்டியது எங்கட கடமை. அது ஒரு கொஞ்சம் சிறு நேரமாவது ஒதுக்கி அதில் கேட்க வேண்டியது கடமை. கேட்கல தான் நல்லது கெட்டது நாங்கள் அறிய முடியும். அதுக்கு நாங்கள் வந்து இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப சமூக ஊடகங்கள்ல ஈர்ப்புல வந்து எங்களுக்கு வந்து அறிஞ்சோ அறியாமதோ தெரிஞ்சோ கட்டாம நாங்கள் சமூக ஊடகத்தோட தான் பயணிக்க வேணும். இந்த நிலைமை அதுதான். ஆனா அதுல உள்ள தீமைகள், இப்ப அதுல உள்ள நாங்க கூடுதலாக அதுல இருக்கிறது, அல்லது பெற்றோர்கள் கூடுதலான நேரம் அதுல இருப்பதனால பிள்ளைகளை கவனிக்காத தன்மை, இப்படியான நிகழ்வுகள் இருக்கிறபடியா, பிரிவுகள் வருது சில இடங்கள்ல. அப்படியா இருக்கிறபடியா தான் அது என்ன உங்களோட வாழ்க்கையில அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திச்சுதா? அதாலதான் அந்த ஈர்ப்பு சக்தியையும் நாங்கள் குறைத்து கொள்கிறது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, தகராறுகள் வரக்கூடாது, அவர்களுக்கு இடைஞ்சலா இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை கேட்கறது கூட எங்களுக்கு இனிமையா இருக்காது. அப்ப அதுகளால நாங்கள் தகர்த்தி கொள்வது அதுதான் உண்மையிலே நீங்க எடுத்ததும் உண்மையா சரியான கருத்து தான். இந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தினா அதுவும் ஒரு பயங்கர விளைவு தானே. ஆனபடியாக அந்த நேரத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவர்கள் ஊடகத்தை ஈர்ப்பாக வைத்துக் கொண்டால் நல்லம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைப்பு உங்களுக்கு விளங்கிட்டுதான்? அந்த தலைப்பு சொல்லுங்க, எனக்கு விளங்கினது சொல்லுங்க. இல்ல, அவர் விளங்கியல் என்று சொன்னவர் அதான். நான் இன்றைய குடும்ப சிக்கல்களுக்கும் அது இதுவும் ஒரு காரணம். சமூக ஊடகங்கள்ல ஈர்ப்பும் ஒரு காரணமாக இருக்கிறது. அது எப்படி பாக்குறீர்கள் என்றுதான் நான் கேட்டேன். நாங்கள் அப்ப சில பேர் இப்ப அவர் சொன்னதும் ஓகே, நன்மையா தீமையா அந்த ரெண்டு கேள்விக்கு விட கொடுக்கத்தான் அவர்கள் சொன்னது. நீங்கள் சொன்னதும் சரி, அவர் சொன்னதும் சரி. அவர் தலைப்பு விளங்கையில் வேண்டது, தலைப்பு விளங்கையில் அவருக்கு புரிய. நீங்க ஒரு அதுல வந்து நன்மையா தீமையான்னு போட்டிருந்தால் நல்ல மண்ட அது நீங்க எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் இருக்குத்தானே. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சந்தோஷமான அது நல்லா போகிறது, அது அல்லது செய்யுது. ஆமா, அப்படி இருக்கும். ஆனா சில நேரம் சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஆனா அந்த குடும்ப சூழல்ல பாக்கல நிறைய கடமைகளை விட்டுட்டு இதுக்குள்ள ஈர்ப்பாக இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ள விபரீதங்களும் பிரச்சனைகளும் வரத்தானே செய்யும். அதுதான் மிக முக்கியம். இப்ப சில பேர் அப்படி இருக்கணும். இப்ப கடமையை செய்து கொண்டும் அதுல ஈர்ப்பாக இருந்தோம்னு சொல்லி சொன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராது. அப்படித்தான் சமாளித்து கொண்டு பழகி கொள்ள வேணும். நிச்சயம் நிச்சயம். இல்ல, இதுக்குள்ளயும் போகத்தான் வேணும். ஆனா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கட விடயத்தையும் கொண்டு செல்ல வேணும். என்ன அப்படித்தான் போக வேணும். அப்படி போனா குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனா சிலர் வந்து அதுண்ட ஈர்ப்பு காரணத்தால அந்த நேரம் போறதே தெரியாமல் அதுக்குள்ள போய்கொண்டு இருக்கிற, அது முடிச்சுதான் எனக்கு அது இன்னும் முடியலையண்டு அப்படியே ஒரு சின்ன திரைப்படம் பார்த்தாலோ அல்லது ஒரு சின்ன திரையை பார்த்தாலோ அல்லது ஒன்றில மூழ்கி இருப்பினமல்லோ
அவிகளுக்கு தான் நான் இது அந்த மூழ்கி கன நேரம் இருக்கிறதால இப்படி பிரச்சனை. இப்ப பிள்ளைகளும் வந்து விளையாட்டு, அதாவது என்னோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சில நேரம் சொல்லுவார்கள் இவ்வளவு நேரம் விளையாடு, 2 மணி நேரம் விளையாடுவேன்னுவாங்க. இந்த கேம்ஸ்கள் இருக்குதானே, அந்த கேம்ஸ்களை கூடுதலான நேரம் விளையாடுவாங்க. அப்ப விளையாடுக நேரம் போறது தெரியாம போடும். அந்த அந்த ஈட்பால அதை நிப்பாட்ட முடியாமையும் சில பெற்றோர்கள் இருப்பதை சொல்லுவார். அதுல அந்த கணவன் மனைவி அதுல ஈர்ப்பாக இருந்தா கணவனுக்கு அதுக்குள்ள கொதிப்பு வர வழிகட்டுறோம். அப்ப அதுல வாக்குவாதம் வரும், வாக்குவாதத்தால பிரிவினைகள் தானே வரும். ஆமா 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 நிச்சயம். அப்ப அதை சமாளிக்கணும், 2 இடத்தையும் சமாளிக்க வேணும். இப்ப வருகிற காலங்கள்ல வந்து பிள்ளைகள் வந்து இளம் சமுதாயத்துக்கு இத ஊட்டுற மாதிரி தெரிய இல்லை. அவே ஹேண்ட் போனை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளேயே பொழுதுபோக்காட்டி என்று இருக்கிறதுதான் பொழுதா இருக்குது. அதுக்குள்ள அவையால் என்ன செய்யணும்னு தெரியாது எங்களுக்கு. நாங்க எல்லாரும் செக் பண்ணி பாக்குறதும் இல்லை. அப்ப அது வந்து எப்படி போகுது, இளம் சமுதாயம் வளர போகுதுன்றதான் கேள்விக்குறியா இருக்கு. ஆமா அதுல அதான் நல்ல வழியில போச்சுதலண்டா சந்தோஷம். அது எல்லா பெற்றோர்களுக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்குது. அது குழந்தை எவ்வளவு நேரம் அதுக்குள்ள அவர்களின் ஈடுபாடு இருக்குதோ அதை பொறுத்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும்போது பெறப்போகுது. சில நேரம் அவர்களுக்கு ஊடகத்தை பொறுத்தளவுல ஊடகங்கள்ல சொல்றதெல்லாம் நல்லதைத்தான் சொல்லிடும், கெட்டதை சொல்ல இல்லை, நல்லதை சொல்லி கொண்டிருக்கேன். அதை நாங்கள் ஈர்க்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆமா நாங்கள் எடுக்கிறத பொறுத்து என்ன அது, அதான் நல்லபடியத்தை தான் பேசி கொண்டிருக்கிறோம். எடுக்கிற எடுகோள்களை பொறுத்தது தானே அவை. அது எடுத்தா அதன்படி உண்மையிலேயே ஒழுங்கினா அந்த இந்த கொடுமைகள் அதுகள் நடக்காது உண்டு. இப்ப ஒரு தலைப்பை வந்து நெகட்டிவாயும் போடலாம், பாசிட்டிவாயும் போடலாம். அதை பாக்குற தன்மை ரெண்டிலுமே இருக்குது. நெகட்டிவாயும் வரும், பாசிட்டிவாயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குத்தானே ரெண்டும். அல்லது நெகட்டிவா இருக்குதே, இது பாசிட்டிவா இப்படி இருக்க வேணும்ன்றதை தான் நல்லதை சொல்லுவோம். நாங்க சொல்லி நல்லதை சொல்றோம். ஆனா அப்படித்தான் பழைய காலத்து ஊடகங்கள் எல்லாம் அப்படி நல்லதை சொல்லி கொண்டு வர்றது. ஆனா ஒரு நாளும் முடிவெடுத்து நான் தலைப்புகள் போடுறேன். எனக்கு இப்ப ஏதாவது ஒரு தலைப்பின் தாக்கம் புரிஞ்சுதண்டா, அடுத்த முறை குடும்ப கோலியம் நேயர்களின் கருத்தை கேட்போம். ஏன்னு கேட்டா ஏன் பேர் அங்கால செய்ய வேணும் தேவையில்லை தானே. நேயர்களின் கருத்தை கேட்போம். உங்களுக்கு நான் எடுக்கிற தலைப்பு எப்படி இருக்குது அல்லது எப்படி இருக்க வேணும் என்ற ஒரு கருத்தை கேட்போம் அடுத்த முறை. ஏனண்டா நான் என்னுடைய விருப்பத்துலதான் அந்த தலைப்பை கொண்டு வரேன், மற்றவன விருப்பத்துல கொண்டு வர இயலாதானே அது. அப்ப நான் என்னுடைய விருப்பத்துல எனக்கு ஒரு பொறியாக அல்லது ஒரு திருப்பமாக நாங்க இந்த தலைப்பெடுக்கவே இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி சொன்னா அந்த ஒவ்வொரு சொல்லையும் அமைய முடிக்க வேணும், எழுத வேணும், பிழை இல்லாமல் எழுத வேணும், மற்றவர்களின் கண்ணுக்கும் கருத்துக்கும் தவறு இல்லாம இருக்க வேணும். நல்ல விடயம் எடுத்து இவ்வளவு காலத்துக்கு இத்தனை குடும்பம் கோவலியத்தை நான் நிகழ்த்தி விட்டீர்கள், உண்மையிலே சிறப்பும் பாராட்டும். அதை எடுக்கிறது கஷ்டம் உண்மையா. 1030 தலைப்பு எடுத்தாச்சு இண்டியோட. அதுக்குள்ள இருக்கிற வரி வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதான் அந்த வலி அந்த நேரம் இதுகள் எங்களுக்கு தான் தெரியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறோம் இதுக்குள்ளேண்டு. ஆனால் சில பேருக்கு அது புரியுது இல்லை. ஆனால் அடுத்த முறைக்கு நிகழ்வு வேண்டாம், இதுக்கான தலைப்புகள் பற்றின ஒரு நிகழ்வாக எடுக்கலாம் என்றுதான் நான் இருக்கிறேன். இப்பவே நான் முடிவெடுத்து அடுத்த முறை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு என்ன தலைப்புகள் கொண்டு வரணும், எப்படியா கொண்டு வர வேணும், எது உங்களுக்கு பிடிக்கும், அப்படியான அவேண்ட ரசனையை கேட்டு அது கேட்டதை அடுத்த முறை நாங்கள் நிகழ்ச்சியை மாற்றி அமைப்போம். இது வந்து நான் அண்மையில கண்ட நிகழ்வுகள். இப்ப என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பின் மகள் பிரிவின்ற எல்லைக்கு வந்து விட்டது. என்னண்டா கணவர் சொல்றார், எந்த நேரம் சமூக ஊடகத்திலேயே மனசி இருக்கேன். சின்ன சோம்பறியான பிள்ளைகளும் அந்த ஒரு இளம்பிள்ளை தான், இளம்பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இதற்குள்ளன்றது உண்மை. நான் வேலைக்கு பகல் முழுதும் போட்டு வந்தேன். பின்னேரம் எனக்கு விருப்பமான இதுல கூட நேரம் இருந்தா என்ன, ஏன் அவருக்கு நான் விட்டு கொடுக்க வேணும். அப்படியான ஈகோ பிரச்சனைகள் இந்த குழந்தைகளிடம் இருக்கிறது இன்றைய பிள்ளைகள். அதாவது குழந்தை ஒன்னொன்னு வேவிய சொல்றேன் உடனே எடுத்து போடுவேன். அப்படி என்று குடும்ப பெண்ணும் வந்து கன நேரம் அதுல நிக்கிறதும் அது பிள்ளைதான். அதை சொன்னா விளங்குது இல்லையே சில பேருக்கு. அதான் உண்மைதான். மிக்க நன்றி இந்திரா. மிக்க நன்றி இந்திரா. ஞான் சேரமாம். செல்வி நித்யானந்தன் சொல்ல போறீங்களா ஏதாவது? இல்ல, நானும் உங்களோட நீங்கள்
இது வந்து பொதுவான ஒரு நிகழ்வு, எல்லோருக்கும் அது பிரயோசனமா படுகிறபடியால் இது எனது தனிப்பட்ட கருத்தாவே இதுதான். நான் யாரையுமே குறை சொல்லல. இது வந்து நீங்கள் வந்து பொதுவான ஒரு உங்களது நிகழ்வு, அதில் நீங்கள் வந்து எல்லா இதையும் நீங்கள் எடுத்துட்டு வாரது அது மிக சிறப்பு. அதுல எங்கள் கருத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு அது சரியாக பட்டுது என்று சொன்னா நாங்கள் எங்களை கருத்தை நாங்கள் சரியோ தவறோ, அது சரியாயும் இருக்கலாம் தவறாயும் இருக்கலாம், அதை சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து பல நிகழ்வுகளிலோ பல இடங்களிலோ நீங்கள் அதை கண்கூடாக காண்ற இதை வச்சு சில கருத்து உங்களையும் வச்சுதான் நீங்கள் கூடுதல் தலைப்பு நீங்கள் முதல் சொல்லும் பொழுது இந்த ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல நடந்தேன்னு எடுக்கிறீங்கள். அது சிறப்பு. தவறண்டு நான் என்ன பொறுத்தளவுல தவறண்டு இல்லை, மற்றவர்களுடைய இதையும் கேளுங்க. ஆனா முரண்பாடுகள் எல்லா இடங்களிலும் சில இடங்கள் வர்றது வளமைதானே, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுதான். ஆனால் அவர் சொன்ன கருத்திலும் வந்து சமூக ஊடகங்கள் வந்து சரியா தவறாண்டியங்களை இப்ப நாங்கள் கதைக்கிறதும் வந்து ஒரு ஊடகம் தான். சமூக ஊடகத்தில் அதுவும் ஒன்றுதான். அதுல முரண்பாடுகள் வருது. அப்ப அந்த இதை வச்சு டொபிக்க முன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா சில இடங்களில் வந்து உண்மையில் சிலது டெண்டு நடக்கிறது தான் இல்லையா. நாங்களும் அதிகமாக நாங்களும் காலையிலிருந்து இதே இதுலயே இப்படியே இருந்து ஒன்னும் செய்யாம கொள்ளாம இருந்தால் வீட்டுல இப்ப அவர் தண்ட பணியை செய்தாலும் நாங்களும் இதுல கலந்து சிறப்பிக்க வேண்டும்ன்றதுக்காக தண்ட வீட்டு சமைக்காமல் கொள்ளாமல் வீட்டு வேலைகள் ஒன்றும் பார்க்காம வியத்தொக்கம் வந்து இருக்கிற அவருக்கும் பிள்ளைகள் சாப்பிட வரும், கணவருக்கு சாப்பாடு செய்யணும், சாப்பாடு. அப்ப எல்லா வழியையும் தாங்கி கொண்டுதானே அவரும் பாரு. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஆனா உங்களோட தலைப்பு சில தலைப்புகள் வந்து முரண்பாடா இருந்தாலும் அது உங்களோட தனிப்பட்ட இதுதான். இல்லைன்னா நீங்கள் வந்து பல இதுகளை பார்த்துட்டு தான் நீங்கள் அதை சொல்லி செய்யறீங்க. இந்த தனிப்பட்ட கருத்தாச்சான்னு சொல்றேன். அது தலைப்புகள் சிறப்பான தலைப்புகள் வருகிறது. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மற்ற கருத்தையும் கேளுங்க. அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற ரக்கம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான். அதுல ஒன்றும் இல்லை. நன்றி 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 நன்றி. முரண்பாடு அதுல அவர் கதை கேட்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கதைச்சாலும் நீங்கள் அந்த உடனே திருப்பி கதை கேட்கலாம். அது கொஞ்சம் காரசாரமா வர்ற மாதிரி வந்துடும். அவர் கதைக்க விட்டுட்டு நீங்கள் கதைங்க. இப்ப 2 பேரும் கதைச்சிங்களா மற்றவர்கள் பார்க்கிறவர்களுக்கு அது ஏதோ சண்டை பிடிக்கணுமோ வாதாடு பிரச்சனை கிடைக்கணும் டக்குன்னு பிழை என்று சொல்றாரு. அது சரி அவர் சொன்னா. ஆனால் எனக்கு விளங்கலையாண்டா இல்ல எனக்கு விளங்கல போறது பாக்குறவங்களுக்கு தெரியுது. அப்ப அப்படி இல்லாமல் அவர் கதைக்க விட்டுட்டு அவர்கிட்ட முடிவை கேட்டுட்டு புறம் கதை அப்படி செய்யுங்கோ. அதோடுதான் இது எந்த தனிப்பட்ட கருத்து. நன்றி 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 மிக்க நன்றி செல்வி. வணக்கம் சிவாஜினி வாங்க. ஒரு கருத்து என்னன்னு சொன்னா குடும்பம் குவலயம் வந்து நீங்க நல்ல நல்ல தலைப்பொழி எல்லாம் கொண்டு வாரீங்க. நான் இப்ப எல்லாம் நான் புதன்கிழமைகள்ல மிஸ் பண்றேன் நான். ஆனா வந்து மிக மிக சிறப்பு மிக உண்மையாகவே நாங்கள் இவ்வளவு விடயங்கள் வந்து எங்கள்ல கூட நாங்கள் உடனே யோசிப்போம் இது பற்றி ஒரு தகவல் எடுக்கலாம். ஒரு குடும்பங்களைய தலைப்போல கொன்ற கூட மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. நான் அண்மையில சில நேரம் நகுலா அவர்களே நான் பலரை பார்த்திருக்கிறேன். ஆண்கள் வந்து மனைவிட்ட போட பறிச்சு வைக்கிற ஆட்களையும் பார்த்திருக்கிறேன். மனைவி வந்து கணவர்கிட்ட போட பறிச்சு வைக்கிறதையும் பார்த்துக்கணும். காணும் புனியத்திற்கு இருந்தது காணும் இதை வெய்யும் கொஞ்சம் வாங்க அதையும் போட்டும் நான் பாத்துக்கணும். உங்களை விட்டு என்னுடைய அக்காவின் பிள்ளைகள் வந்தா கூட மனைவி பறித்து வைப்பேன் அல்லது கணவர் பறித்து வைக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஏனண்டா அந்த அவ்வளவுக்கு ஏன் இங்கேயும் வந்து ஏன் இதோட இருக்கணும் என்றதுதான் அவர்களுடைய கேள்வியாக. சில இடங்கள்ல வந்து இதால வாய் தகராறுகள் கூட வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் சொன்னேன் எனக்கு
எல்லாமே நன்மையைத்தான் தெரியுது. ஆனா நான் என் கண் மற்றவை ஆமா கண்டத நேரம் இப்ப பாத்தீங்கன்னா விருந்தினர் வந்திருக்கணும் கைத்தொலை விசிய நோண்டி கொண்டு இருக்குது. வந்த விருந்தினரோட அன்பாக கதைக்கணுமே இல்லை. அப்படியான சமூக ஊடகங்களுக்குள்ள போடுறதா, டிக்டாக்க பாக்குறதோ இல்ல யூடியூப்க போறதோ, இப்ப எந்த இடத்துல என்ன செய்யணும்ன்ற ஒரு விடயமும் இருக்குதானே. அப்ப அதோடு மற்றது ஆனா இவர்கள் ஐரோப்பியர்களை பாத்தீங்க என்றால் நகுலா அவர்களை நான் கன நாள் கவனிச்சிருக்கிறேன். தேவை இல்லாம எல்லாம் அவங்க போன்ல நோண்டி கொண்டு இருக்க மாட்டார்கள். இப்போ 50 பேர் 20 பேர் கூடியிருக்கோம், சரி 5 பேர் 2 பேர் கூடியிருந்தா கூட ஒருக்கா கூட எடுத்து பாக்க ஸ்டாப் பண்ணி வச்சதுதான். ஆகவே இந்த சமூக ஊடகங்கள் நான் எனக்கு எல்லாம் தேவையானதாக பாவிப்பேன், தேவைக்கு பயன்படுத்துவேன். ஆனா சிலர் அதை மீறக்குள்ளே ஆரட்டியால் பறிச்சு வைக்க வேண்டிய தேவையும் இருக்குது. குடும்பங்களுக்கு பிரச்சனைகளும் பாருக்கும் வாய்ப்பும் இருக்கு. ஆமா நிச்சயம் நிச்சயம் ரெண்டும் இருக்குது. நன்றி நன்றி மிக்க நன்றி சிவாஜினி ஸ்ரீதரன். நான் வேறு யாராவது பேச போகிறீர்களா? சில பேர் மைக்க ஓபனி போட்டு நிக்கிறான். எங்கட நிகழ்ச்சிக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஓகே நன்றி. அதாவது இன்றைய இந்த சமூக ஊடகங்கள் நிறைய நன்மைகள் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அறிவியல் சூழல்ல நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா இந்த சமூக ஊடகங்களின் ஈர்ப்பு எங்களை அறிஞ்சோ அறியாமலோ அதுக்குள் இழுக்கிறத நாங்க பாக்குறோம். என்னன்னு கேட்டா நாங்க சில விடயத்தை தேட போகிறோம், ஒரு தேடு பொறியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோம், அல்லது நாங்கள் ஒன்றை அறிவதற்காக பாவிக்கிறோம், அல்லது நாங்கள் எங்களோட புகைப்படங்களோ இதுகளோ ஏற்றி சமுதாயத்துக்கு காட்டுறதுக்காக பயன்படுது. எத்தனையோ விதமாக இந்த சமூக ஊடகங்கள் எங்களோட இணைஞ்சு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா இப்ப அதன் ஈர்ப்பில நாங்கள் போகிறோம் என்றாலும் குடும்ப விடயங்களை நாங்க சில நேரம் கவனிக்காம இருக்கிறோம். இப்ப ஒரு பிள்ளை ஒரு சில விடயங்களை தாயிடம் இருக்கும் போதோ அன்றைக்கு உண்மையிலேயே நான் அன்றைக்கு என்னுடைய நண்பின் வீட்டை போனேன். அந்த பிள்ளைக்கு 8 வயசு. அந்த பிள்ளை எங்களோட பாடசாலையில இது நடந்ததம்மா இப்படி என்று சொல்லிக்கல. அவன் ஏதோ தான் ஒரு மெசேஜ் கட்டாம எழுதுவோணும், இன்னும் மெசேஜ் எழுதுவோணும்டா அதுக்கே கூட நேரம் நிக்கிறான். இந்த பிள்ளை சொன்னதை பெருசா அருவாசி புறக்கூடத்து ஊத்தின நீர் போல அருவாசி கேட்டுட்டு கேட்காத மாதிரி. பிறகு நாங்களும் அதுக்குள்ள இருக்கிறபடியா எங்களோட அவை பேச வேணுமென்ற காரணத்தால அந்த குழந்தைன்ற விடயத்தை அவ உடனே கேட்கல. பேந்து கேட்டு அவ கேட்கலையோ தெரியல. அப்ப எங்களை பாக்கைகளை சில விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை கூட பெற்றோர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்றது பாடசாலை ரீதியா. ஒரு பிள்ளை நான் கடந்த வாரம் கற்பூரம் படிப்பிச்சேன் ஒரு இடத்தை. கற்பூரம் தெரியல டீச்சர், அது என்ன கற்பூரம்? ஆனா கோயிலுக்கு போறனியோன்னா கோயிலுக்கு போறேன். அப்ப ஐயா தீபமேட்டைகளை அதுல கற்பூரம் போட்டு அதுல தீபமேட்டைக பார்த்திருக்கிறீங்களோ, இல்ல அம்மா அவங்களுக்கு கற்பூரம் போட்டு அதை ஏற்றி இருப்பாவே அப்ப பார்த்திருக்கிறீங்களோன்னு அதுவும் அவனுக்கு தெரியாது. சரியோ? அப்ப நாங்க கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு போறோம். ஏன் அந்த குழந்தைகளுக்கு அவற்றைய நாங்கள் அந்த பொருளை சொல்லி கொடுக்குறேன். சரி வீட்டுல தானே எத்தனையோ பொருட்கள் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு மொழியை அறிய வேணுமென்றா அது கூட நிறைய வொக்காபுலரி வேணும். அப்ப அந்த சொற்களை சொல்லி கொடுக்காத ஒரு நிலை இருக்குன்னா அம்மாவுக்கு அந்த ஊடகங்களின் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆமா அது கணக்கு. ஊடகங்கள் எடுத்துக்கொண்டால் எதை நாங்கள் எடுப்போம், யூடியூப் எடுப்போம், வாட்ஸ்அப் எடுப்போம், வைபர் எடுப்போம், அங்கால இன்ஸ்டாகிராம், இதுகள் எல்லாம் எங்களை சுத்தி இருக்கிற டிவி வானொலி எல்லா ஊடகங்களும் சின்ன டென்ஷனா இருக்கும். சில இடத்துல கதைக்க ஊடகங்கள்ல கூட கதை கேட்க சில நேரம் டென்ஷனா இருக்கு. நாங்க ஒரு நல்ல கருத்தை சொல்ல வரவே அதே எங்களை திசை திருப்பி விட்டுற சம்பவங்களும் இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்க சில நேரம் அந்த ஈர்ப்பு சிலருக்கு எப்படி ஒரு பாதிப்பாக அமைவதும் உண்டு. அதே நேரம் அந்த சமூக வலைத்தளங்கள்ல கூடுதலான நேரம் இருக்கிறதால நேரம் கூட போகுது, அது அவர்களுக்கு தெரியாமலே போகும். எந்த ஒரு பேஸ்புக்ல இருந்து பாருங்கள், அல்லது ஒரு கட்டுரை எழுதி அதுல போஸ்ட் பண்ணி பாருங்க, இவ்வளவு நேரம் அதுக்குள்ள போகுதுன்றது சில நேரம் அறியாமையே போய்விடும். அடுத்தது இந்த பிள்ளைகளுடன் உரையாடுவது கூட இன்றைக்கு சில பெற்றோர்கள், அதாவது இந்த இளம் பெற்றோர்கள் குறைவாக இருப்பதை பார்க்கின்றோம். கணவன் மனைவியிடம் ஒரு அந்நியோன்யம் இல்லாத நிலை இருக்குது. ஏன்னு கேட்டா படுக்க போய்க்குள்ள 2 பேரும் அங்கால ஒரு பக்கம் இங்கால ஒரு பக்கம் இந்த கைத்தொலைபேசியை வச்சு பாக்குறதும், அப்பதான் மெசேஜ் போடுறதும், அப்பதான் ஏதோ முக்கியமான போட்டோக்கள் அப்லோட் பண்றது, ஏதோ எல்லாம் பிஸியா இருக்கீங்க. அவைக்குள்ள உறவுகள் கூட இன்றைக்கு கொஞ்சம் சுருங்கி விட்டது. எல்லாரையும் சொல்லல, இங்க ஒரு சிலருக்கு நடக்கிற சம்பவத்தை தான் நாங்க கொண்டு வரோம். அது திருப்பவும் வராம இருக்கணும்ன்றதான். அடுத்த மன அழுத்தம், மனச்சோர்வு, பிள்ளைகளை கவனித்தல், இவை போன்ற விடயங்களில நாங்கள் கூடுதலாக எங்களை திசை திருப்புற நிலை இருக்கிறபடியாத்தான் நாங்க இந்த சமூக ஊடகங்கள் ஒரு தாக்கமாக எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயம் அந்த தாக்கங்கள்ல இருந்து விடுபட வேணும். நாங்கள் அளவாக அந்த இதை பயன்படுத்தினோம் என்றால் வளமான வாழ்க்கை எங்களுக்கு இருக்கும் என்றது சொல்லிக்கொண்டு இன்றைய குடும்ப கோலியம் உங்களுக்கு இந்த தலைப்பை தந்து
தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வு தலைப்பில்லாமல் நேயர்களுடைய கருத்தை கேட்பதற்காக ஆவலோட 1031வது தலைப்பு விதியும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாணிமோகன் நிக்கிறாரா? வணக்கம் டாக்டர் வந்துட்டார். வணக்கம் வாணி. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நகுலா அஸ்வநாதன் அவர்களே, தொடர்ந்து கொள்வோம். எதையும் அளவுடன் எல்லாத்தையும் பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? மருந்துன்றதுக்காக எல்லாத்தையும் குடிக்கல, அது என்ன அவர் சொல்கிற டாக்டர் அது சொல்கிற அந்த டைமுக்கு தான் குடிக்க வேணும். அதுபோல் தான் இதுவும் இதை மண்டையை எப்படி வச்சுக்கொண்டு பிள்ளைக்கு சரட்டையும் கொடுத்து கொண்டு பப்படத்தையும் கொடுத்து சாப்பிடும். இதுதான் சாப்பாடு. இதான் நடக்குது இப்போ உலகத்தில். ரெண்டா டூ பிஸியாக மக்கள். சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைய இருந்தால் குடும்பங்களையும் தோப்பண்ண நகுலா அஸ்வநாதன் அவர்கள். நன்றி, வணக்கம்.